From the top of a tree of height 13 meter, the angle of elevation and depression of the top and bottom of the another tree are 45 degree and 30 degree respectively அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ட்ரீ இருக்குது, அதோடைய ஹைட் வந்து 13 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், நான் வந்து ஃபஸ்ட்டு பேஸ் லைன் எடுத்துக்கிறேன், கிரவுண்ட் லெவலு. இதில் ஒரு ட்ரீ இருக்குது, இதோடைய ஹைட் வந்து 13 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோடைய டாப்பில் இருந்து தான் நமக்கு இப்போ பார்க்க போகிறாங்க. அதாவது இந்த ட்ரீயோடைய டாப்பில் இருந்து பார்க்க போகிறாங்க. இன்னொரு ட்ரீயோடைய டாப்பையும் பாட்டமையும் பார்க்குறாங்க. இந்த ட்ரீயோடைய டாப்பில் இருந்து இன்னொரு ட்ரீயோடைய டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுமே பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் சொல்லியிருக்காங்க 45 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த ட்ரீயோடைய டாப்பை பார்க்குறாங்க. ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன்னா கீழேருந்து மேலே பார்க்குற ஆங்கிள். ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு லைனை ட்ரா பண்ணிக்கணும். ஸோ கீழேருந்து மேலே பார்க்குற ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் சொல்லுவோம். எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 45 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் கொடுத்துருக்காங்க. இதை வந்து பாட்டமில் பார்க்குறாங்க. எவ்வளோ டிகிரின்னு பார்த்தீங்கன்னா 30 டிகிரி. ஸோ இந்த ட்ரீயோடைய பாட்டமை வந்து பார்க்குறாங்க இங்கேருந்து. ஸோ 30 டிகிரின்னு சொல்லும் போது இதுதான் ஐ சைட்டு, அப்போ இங்கே 30 டிகிரியாக இருக்கும். ஸோ நமக்கு இங்கே பேரலல் லைன் இருக்கும் போது Z ஷேப் வருதுன்னா இது வந்து நம்ம 30 டிகிரியாக எடுத்துக்கணும். எப்போவுமே ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் கொடுத்தா நம்ம இந்த மாதிரி எடுத்து இது தான் நம்ம இந்த ட்ரையாங்கிள் தான் நம்ம எடுத்துப்போம். ஓகே, இப்போ இதுக்கு வந்து √3க்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த செகண்ட் ட்ரீன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் செகண்ட் ட்ரீ, இதோடைய ஹைட் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட் இதுக்கு நேம் கொடுத்துக்கலாம். ABCDE நேம் கொடுத்துட்டோமா? இப்போது இது ரெண்டுமே எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்குமா? அதனால் இது எக்ஸ் எடுத்தால் இதுவும் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா? இந்த 13 மீட்டர்னால் இதுவும் 13 மீட்டராக இருக்குமா? ஸோ இந்த பாட்டை ஒய்ன்னு எடுத்துக்கலாம். நமக்கு கேட்டிருக்கிறது என்னது, ஹைட் ஆஃப் த செகண்டரி. அப்போ CE தான் கேட்டிருக்காங்க. அப்போ இதையும் ஆட் பண்ணிட்டா நமக்கு ஹைட் ஆஃப் த செகண்டரி கிடச்சிரும். அப்போ ஒய் தான் நமக்கு வேணும், இது ஆல்ரெடி தெரியும். ஸோ இது கூட இந்த ஒய்யை ஆட் பண்ணிட்டா நமக்கு ஹைட் ஆஃப் த செகண்டரி கிடைக்கும். ஸோ ஒய் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இது ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். 2 ட்ரையாங்கிளாக எடுக்க போகிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா பெரிய ஆங்கிள் இருக்கிறத எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா 45 டிகிரி இருக்கிறது எடுத்துக்கலாம். இது வந்து ADE அப்படின்ற ட்ரையாங்கிள். அதே மாதிரி இன் ட்ரையாங்கிள் இங்கே 30 டிகிரி இருக்கா, இது ABC ட்ரையாங்கிள். ஸோ இதில் tan θ ஈக்குவல் டு தீட்டாக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா DE இருக்குது, அட்ஜசன்ட்டில் AD இருக்குது. ஸோ DE by AD. இப்போது வேல்யூஸ் போட்டுக்கலாம். தீட்டா வந்து 45 டிகிரி, DE பார்த்தீங்கன்னா Y, AD வந்து X. அப்போது Y by Xன்னு கிடச்சிரும். நமக்கு வந்து tan 45 வந்து 1ன்னு தெரியும், Y by Xன்னு வச்சுக்கலாம். இதிலிருந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி X வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ X ஈக்குவல் டு Yன்னு கிடைக்குது. இதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். இப்போ செகண்ட் பார்த்தீங்கன்னா tan θ ஈக்குவல் டு தீட்டாக்கு ஆப்போசிட்டில் AB இருக்குது, அட்ஜசன்ட்டில் BC இருக்குது. அப்போ AB by BCன்னு போட்டுக்கலாம். tan θ வந்து 30 டிகிரி, AB பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே 13 இருக்குது, BC வந்து Xன்னு இருக்குது. இப்போ வேல்யூஸ் போடலாமா? tan 30 பார்த்தீங்கன்னா √3, இங்கே 13 by X. நமக்கு X வேல்யூ வேணும் இல்லையா, இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். X × 1 வந்து Xன்னு கிடைக்கும். இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 13√3ன்னு கிடைக்கும். சரி, இப்போ இங்கே பாருங்கள், X ஈக்குவல் டு ஒய்ன்னு கிடச்சிருக்கு. எக்ஸுடைய வேல்யூ தான் ஒய்யோடைய வேல்யூ. அப்போ எக்ஸுடைய வேல்யூனா ஒய்யோடைய வேல்யூவும் இதுதான் இருக்கும், 13√3 தான் இருக்கும். ஸோ இன்னொரு விதமாக எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் 1 and 2 இங்கே பாருங்கள், X ஈக்குவல் டு இருக்குதா, ரெண்டுமே எக்ஸோட வேல்யூ. அப்போ இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லலாம். அப்போ Y ஈக்குவல் டு 13√3ன்னு கிடச்சிருச்சு. இப்போ ஒய்யுடைய வேல்யூ நமக்கு கிடச்சிருச்சா? இப்போ பாருங்கள், நமக்கு தேவை இந்த CE தான். அப்போ Y கூட இந்த 13 ஆட் பண்ணிட்டா நமக்கு CE கிடச்சிடும். அப்போ CE ஈக்குவல் டு Y எவ்வளோ வந்திருக்கு, 13√3 ப்ளஸ் இது எவ்வளோ இருக்குது, 13 இருக்குது. இப்போ ரெண்டுமே 13 இருக்கிறதுனால 13 காமனாக வெளியே எடுத்துட்டோன்னா 13 + 1ன்னு வந்துடும். அப்போ 13 √3க்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க 1.732 + 1. ஸோ 13 இன்ட்டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 2.732ன்னு கிடைக்கும். இப்போ இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 732 கூட நான் 13 வந்து மல்டிப்ளை பண்ண போகிறேன். 6 9 21 பேலன்ஸ் 2 6 8 1 கூட மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு அப்படியே கிடைக்கும். ஆட் பண்ணால் 3 நம்பர் தள்ளி டாட் வைக்கணும். 1 2 3. அப்போ எவ்வளோ கிடைக்குது, 35.516ன்னு கிடைக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம 2 டிஜிட்டில் சொல்லுவோம் இல்லையா டாட்டுக்கு அப்புறம். அப்போ இது வந்து 5க்கு மேலே இருக்கிறனா இது கூட ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 35.52ன்னு எடுத்துக்கலாம். CE ஈக்குவல் டு இங்கே மீட்டர் போட்டுக்கலாம். ஸோ ஃபைனலாக எப்படி எழுதிக்கணும், therefore height of the செகண்ட் ட்ரீ தான் நமக்கு கேட்டிருந்தாங்க. செகண்ட் ட்ரீ இஸ்
35.52 மீட்டர் அப்படின்னு எழுதிக்கலாம். A man is standing on the deck of a ship which is 40 meter above the water level அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வாட்டர் லெவல்னு எடுத்துக்கலாம். இது வந்து ஷிப்பு. இந்த ஷிப்போடைய ஹைட் வந்து 40 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த டாப்பில் தான் அந்த மேன் வந்து இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. He observes the angle of elevation of the top of the hill as 60 degree and the angle of depression of the base of the hill as 30 degree அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ஹில் இருக்குது இங்கே. ஓகே, மலைக்குன்றுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஹில் இருக்குது. அப்போ இங்கே என்ன பண்ணணும், இதுக்கு நேராக ஒரு லைன் போட்டுக்கணும். ஸோ இந்த டாப்லேருந்து இந்த ஹில்லோடைய டாப்பை வந்து பார்க்குறாரு. அதை வந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் சொல்லுவோம். எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், 60 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் த பேஸ் ஆஃப் த ஹில். இந்த ஹில்லோடைய பேஸ் வந்து பார்க்குறாரு. இங்கேருந்து ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன்னா என்னது, மேலேருந்து கீழே பார்க்குறாங்க. இங்கே நமக்கு ஐசைட் இருக்குது. ஸோ இதை ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஐசைட்டுக்கும் இங்கே தான் நமக்கு என்ன வரும், 30 டிகிரி வரும். ஸோ இங்கே பேரலல் லைன் இருக்குது, இசட் ஷேப் இருக்குன்னா நமக்கு இந்த இடத்துல தான் 30 டிகிரி கிடைக்கும். Calculate the distance of the hill from the ship. ஸோ இதுதான் வந்து ஹில்லு, இது வந்து ஷிப்பு. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அண்ட் த ஹைட் ஆஃப் த ஹில், இந்த ஹில்லோடைய ஹைட்டும் வந்து நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ இது 40 மீட்டர்னால் இதுவும் நமக்கு 40 மீட்டராக தான் இருக்கும். இது எக்ஸாக இருந்தால் இதுவும் நமக்கு எக்ஸாக தான் இருக்கும். இதை வந்து நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த ஹில்லோடைய ஹைட்டை வந்து இந்த 40 கூட இந்த ஒய்யை ஆட் பண்ணிட்டோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், இந்த ஹில்லோட ஹைட் கிடச்சிரும். எக்ஸுன்றது வந்து இந்த ஹில்லுக்கும் ஷிப்புக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ். ஓகே, இப்போ நேம் கொடுத்துக்கலாம். ABCDEன்னு கொடுத்துக்கலாம். இப்போ இதை ரெண்டாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பெரிய ஆங்கிள் எது இருக்குது, 60 டிகிரி இருக்கா, ட்ரையாங்கிள் ADEயில் இருக்குது. செகண்ட் பாருங்கள் 30 டிகிரி இங்கே இருக்குது. அப்போ ABC ட்ரையாங்கிள். ஸோ tan தீட்டா ஈக்குவல் டு 60 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் DE இருக்குது, அட்ஜசன்ட்டில் AD இருக்குது. இப்போ DE பை ADன்ட்டு வந்துடும். இப்போது நம்ம தீட்டாக்கு வேல்யூ போட போகிறோம் 60 டிகிரி. DE பார்த்திங்கன்னா Y, AD பார்த்திங்கன்னா X. இப்போ Y பை Xன்னு வரும். இங்கே பார்த்திங்கன்னா tan 60 டிகிரி வந்து √3 ஈக்குவல் டு Y பை Xன்னு வந்துடும். நம்ம X கண்டுபிடிச்சிக்கலாம். அதனால் X இங்கே எடுத்துகிட்டு போயிடலாம், Y இங்கே எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ X ஈக்குவல் டு Y பை √3ன்னு கிடைக்கும். இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இப்போ tan தீட்டா ஈக்குவல் டு, இப்போ இங்கே பாருங்கள் 30 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் AB, அட்ஜசன்ட் வந்து BC. இப்போ AB பை BC tan தீட்டா வந்து 30 டிகிரி. AB பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே 40 இருக்குது, BC பார்த்திங்கன்னா X இருக்குது. அப்போ 40 பை Xன்னு எழுதிக்கலாம். 30 டிகிரி tan 30 வந்து 1 பை √3 ஈக்குவல் டு 40 பை X. நமக்கு X தான் வேணும், அதனால் 1 × X வந்து Xன்னு எடுத்துக்கலாம். இந்த √3 இங்கே கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் எடுத்துகிட்டு போயிடலாம். இதை ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் ரெண்டு இடத்துலையுமே நமக்கு எக்ஸுடைய வேல்யூவாக இருக்கிறதுனால ஃப்ரம் 1 and 2லேருந்து இது ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லலாம் இல்லையா. ரெண்டுமே எக்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும் போது இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லலாம். அப்போ Y பை √3 ஈக்குவல் டு 40 √3ன்னு கிடைக்குதா. நமக்கு Y தானே வேணும். அப்போ என்னாகும், இது கூட இது வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் போயிட்டு √3 × √3ன்னு வந்துருமா. அப்போ 40 × 3ன்னு வருமா. மல்டிப்ளை பண்ணால் 120 மீட்டர்னு கிடைக்கும். ஸோ ஒய்யோடைய வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஏன் கண்டுபிடிக்கணும், ஹில்லோடைய ஹைட்டு CE கண்டுபிடிக்கணும். அப்போ இதுவும் ஆட் பண்ணால் தான் நமக்கு ஹில்லோடைய ஹைட் கிடைக்கும். அப்போ ஒய்யோடைய வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அது கூட இந்த 40யை ஆட் பண்ணிக்கலாம். அப்போ CE ஈக்குவல் டு ஒய்யோடைய வேல்யூ எவ்வளோ வந்திருக்கு, 120 வந்திருக்கு. அது கூட 40யை ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 160 மீட்டர்னு கிடைக்கிது. ஸோ நம்ம இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹில்லோடைய ஹைட் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். therefore height of the hill is 160 மீட்டர்னு எழுதிக்கலாம். ஆனால் நமக்கு கொஷினில் 2 கொஷின் கேட்டிருந்தாங்க. இங்கே பாருங்கள், ஹைட் ஆஃப் த ஹில்லும் கேட்குறாங்க, அது இல்லாமல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஹில்லும் ஷிப்பும் கேட்டாங்க. அப்போ எக்ஸுடைய வேல்யூ தான் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஹில்லும் ஷிப்பும். அப்போ இந்த எக்ஸுடைய வேல்யூ நம்ம எழுதணும். எக்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே என்ன இருக்குன்னா 40 × √3ன்னு இருக்குது இல்லையா. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 40 × √3னா எக்ஸ் ஈக்குவல் டு 40 × √3 வேல்யூ 1.732. ஸோ 40 கூட 1.732 நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 0 இது பார்த்திங்கன்னா நமக்கு 8 வரும், இது 0, இது 12 வரும், இது வந்து 0, இது வந்து 28 வரும், 0 இங்கே 4 வரும். ஆட் பண்ணால்
0 8 2 இங்கே 9 இங்கே 6 அப்போ 69.280 3 நம்பர் தள்ளி டாட் வைக்கும்போது 1 2 3 இந்த இடத்துல டாட் வைப்போம். இப்போ லாஸ்ட்டில் 0 வந்து அதுக்கு வேல்யூ கிடையாது. அப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா x = 69.28 மீட்டர்னு கிடைக்குது. ஸோ இது எப்படி எழுதணும்னா therefore the distance of the hill from the ship is 69.28 மீட்டர்னு எழுதிக்கலாம்.